வெல்கம் டு MBBS தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கலர்ட் ஹேலோஸ். ஸோ கலர்ட் ஹேலோஸ்ன்றது ஒரு சிம்டம். பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட வரும்போது கலர்ட் ஹேலோஸோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ கலர்ட் ஹேலோஸ்னா என்ன? பேஷண்ட்ஸ் ஒயிட் லைட்டை பார்க்குறப்போ அந்த ஒயிட் லைட்டை சுற்றி ஒரு ரிங் மாதிரி கலர்ஸ் எல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகி ரெயின்போ மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ அதுதான் கலர்ட் ஹேலோஸ். ஸோ நடுவில் இருக்கிறது தான் சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் அதை சுற்றி ஒரு ரெயின்போ மாதிரி ரிங் இருக்கிறது தான் கலர்ட் ஹேலோஸ். ஸோ இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டூ கலர் ஸ்பெக்ட்ரம்னால நடக்குது. ஸோ இது எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு இர்ரெகுலர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சில ஆக்குலர் பெத்தாலஜியில் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இர்ரெகுலராக மாறும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் கலர்ட் ஹேலோஸ் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ எங்கே அந்த மாதிரி கலர்ட் ஹேலோஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து கிளக்கோமா, செகண்ட் கண்டிஷன் வந்து கார்னியல் எடிமா அண்ட் தேர்ட் கண்டிஷன் வந்து பார்க்க போகிறது ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேட்ராக்ட் அண்ட் லாஸ்ட் வந்து மியூகோபெர்லின் கன்ஜென்டிவைட்டிஸ். இதில் கார்னியல் எடிமாக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புல்லஸ் கெரட்டோபதி. So colored halos are seen in acute congestive glaucoma, corneal edema, early stages of cataract and puerperal conjunctivitis. So mechanism of action of colored halos and இந்த நாலு கண்டிஷன்ஸ்ல எப்படி colored halos differentiate பண்றதுன்றத பார்க்கலாம். So mucopurulent conjunctivitis இந்த கண்டிஷன்ல ரீசன் ஆஃப் colored halos வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் தான். ஸோ இன்க்ரீஸ்டு மியூக்கஸ் செக்ரீஷன் வந்து இந்த கண்டிஷனில் நம்ம பார்க்கலாம். இந்த மியூக்கஸ் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ப்ரிசம் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. ஸோ இட் கோயிங் டு காஸ் ப்ரிசமேட்டிக் எஃபெக்ட். ப்ரிசமேட்டிக் எஃபெக்ட்னு சொல்லும் போது இந்த மியூக்கஸ் நம்ம ஐஸில் படுற லைட் ரேஸை டிஸ்பர்ஸ் பண்ணி ஒரு ப்ரிசம் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ கன்ஜெக்டிவாவை நல்லா இரிட்டேட் பண்ணாலே இந்த கலர்ட் ஹேலோஸ் எலிமினேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேட்ராக்ட். இந்த கண்டிஷனில் லென்ஸோட கார்டெக்ஸில் நிறைய வேக்யூல்ஸ் அண்ட் வாட்டர் கிளப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். இந்த வாட்டர் கிளப்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ப்ரிசம் மாதிரி ஆக்ட் ஆகி லைட்டை டிஸ்போஸ் பண்ண போகுது. ஸோ இந்த வாட்டர் கிளப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இர்ரெகுலர்லி அரேஞ்ச்ட். ஸோ இர்ரெகுலராக அங்கங்கே இருக்க போகுது அண்ட் அங்கங்கே இருக்கிறதுனால மீதி இருக்க ஏரியாலாம் வந்து கிளியராக தான் இருக்க போகுது. ஸோ அங்கங்கே வந்து வாட்டர் கிளப்ஸ் இருக்கிறதுனால ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்க போகுது. ஸோ இந்த ரீசன்னால தான் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேட்ராக்டில் பேஷண்ட்ஸ் கலர்ட் ஹேலோஸோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கேட்ராக்டில் எப்படி கலர்ட் ஹேலோஸ் வருதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம குளோக்கோமாவில் எப்படி கலர்ட் ஹேலோஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ குளோக்கோமான்னு சொல்கிறப்போ இன்னும் ஸ்பெசிஃபைடாக சொல்லணும்னா ப்ரைமரி ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமான்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இந்த கார்னியா, கார்னியல் எடிமா நல்லாவே பார்க்கலாம் அண்ட் ரிஃப்ராக்டிக் எரர் ஆஃப் கார்னியாவும் நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு காசஸ் ஆஃப் கலர்ட் ஹேலோஸ் வந்து நம்ம இங்கே நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இந்த கார்னியா அண்ட் ரிஃப்ராக்டிவ் எரர் அட் த கார்னியா. இந்த இமேஜ் பாருங்க, நம்ம பிரைமரி ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமாவோட ஃபீச்சர்ஸை நல்லாவே பார்க்கலாம். ஸோ வந்து கார்னியாவை பார்க்கும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹேஸியாகவும் இருக்குது, நல்லாவே எடிமேட்டஸாகவும் இருக்குது. கன்ஜெக்டிவாவை பார்த்தீங்கன்னா நல்லாவே கன்ஜஸ்டடாக இருக்குது. ஸோ ரெட்னஸ் வந்து உங்களால் நல்லா அப்ரிஷியேட் பண்ண முடியுது. ஐரிஸை பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஐரிஸ் வந்து நல்லாவே நோட் பண்ண முடியுது அண்ட் பியூப்பிளும் வந்து டைலேட்டடாக இருக்குது. ஸோ கார்னியல் எடிமா பிரைமரி ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமாவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட் ஆல் அரவுண்ட் அண்ட் இதெல்லாம் தான் சைன்ஸ் ஆஃப் பிரைமரி ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமா. ஸோ கலர்ட் ஹேலோஸ் ஆஃப் குளோக்கோமா அண்ட் இம்மெச்சூர் கேட்ராக்டை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் யூஸிங் Fincham's test. ஸோ Emsley Fincham test. ஸோ இந்த டெஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கலர்ட் ஹேலோஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் கேட்ராக்ட் அண்ட் குளோக்கோமா. ஸோ இப்போ கலர்ட் ஹேலோ கேட்ராக்டில் ஃபார்ம் ஆயிருக்கா இல்லைனா குளோக்கோமாவில் ஃபார்ம் ஆயிருக்கான்றதை பார்க்குறதுக்காக தான் வந்து Emsley Fincham டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, அதுதான் ஸ்டீனோபிக் ஸ்லிட் டெஸ்ட். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், இதுதான் இந்த ஸ்டீனோபிக் ஸ்லிட்டு. இந்த ஸ்டீனோபிக் ஸ்லிட்டோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வித்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2 mm ஸ்லிட் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த Emsley Fincham டெஸ்ட்டை வச்சு நம்ம குளோக்கோமா அண்ட் கேட்ராக்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பியூப்பிள் அண்ட் ரெக்டாங்குலராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டினோபிக் ஸ்லிட்டு. ஸோ நம்ம பியூப்பிளுக்கு அக்ராஸாக இந்த ஸ்டினோபிக் ஸ்லிட்டை வந்து ஹாரிசான்டலாக மூவ் பண்ண போகிறோம்.
ஸோ இப்படி நம்ம மூவ் பண்ணுறதுனால கலர்ட் ஹேலோஸ் ஃபார்ம்ட் இன் த கேஸ் ஆஃப் இம்மெச்சூர் கேட்ராக்ட் என்ன ஆக போகுதுன்னா பிரேக் ஆக போகுது. ஸோ கீழே இருக்க இமேஜஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்மெச்சூர் கேட்ராக்டில் பிரேக் ஆகியிருக்க கலர்ட் ஹேலோஸ். ஸோ இந்த ஸ்டினோபிக் ஸ்லிட்டை ஹாரிசாண்டலாக நம்ம பியூப்பிளுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் பண்ணும் போது உங்களுக்கு கலர்ட் ஹேலோ ஃபார்ம்ட் இன் த கேஸ் ஆஃப் இம்மெச்சூர் கேட்ராக்ட் வந்து பிரேக் ஆக போகுது. ஸோ இது எதனாலன்றத நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்டீனோபிக் ஸ்லிட்டு நம்ம மூவ் பண்ணுறப்போ அந்த ஸ்டீனோபிக் ஸ்லிட்டில் 2 mm தான் வந்து வித்துன்னு சொன்னேன். அந்த 2 mm வழியாக பாஸ் ஆகிற பிரைட் ஒயிட் லைட் மட்டும்தான் நம்ம ஐஸ்க்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்படி அந்த லைட் பாஸ் ஆகுறப்போ நம்மளோட லென்ஸ் ஒருத்த கார்னியாவில் எங்கேயாவது வந்து இர்ரெகுலாரிட்டி இருந்துச்சுன்னா அங்கே இருக்க இர்ரெகுலாரிட்டினால் மட்டும்தான் ஹேலோஸ் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ரைமரி ஆங்கிள் க்ளோஷர் குளுக்கோமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் ஆஃப் த ஃப்ளூட் இந்த கார்னியா வந்து இது கம்ப்ளீட்டாக இருக்க போகுதுன்னு சொன்னேன். ஸோ வந்து கம்ப்ளீட் கார்னியல் எடிமா இருக்க போகுது. ஸோ இது வந்து நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேட்ராக்டில் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கிளிப்ஸ் ஆர் இர்ரெகுலர்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து வாட்டர் கிளிப்ஸ் வந்து அங்கங்கே இர்ரெகுலராக இருக்க போகுது. இர்ரெகுலராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேலோஸ் வந்து ஃபார்ம் ஆக போகுது. இந்த ஹேலோஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது எப்படி இருக்க போகுதுன்னா பிரேக் ஆகி ஃபார்ம் ஆக போகுது. ஸோ ஹாரிசான்டல், வெர்டிக்கல், அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் மாதிரி ஷேப், அந்த மாதிரி இர்ரெகுலராக வந்து பிரேக் ஆகி உங்களுக்கு ஹேலோஸ் கேட்ராக்டில் ஃபார்ம் ஆகியிருக்கும். ஆனால் இதே ப்ரைமரி ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமாவில் வந்து எடிமா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கிறதுனால இட் கோயிங் டு ஃபார்ம் அ பர்சிஸ்டன்ட் ஹேலோ. அதாவது ஹேலோ பிரேக் ஆகாமல் உங்களுக்கு ஃபின்சாம் டெஸ்ட்டில் ஸ்லிட்டை மூவ் பண்ணாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. ஒரு சின்ன ரீகேப். ஸோ கலர்ட் ஹேலோ வந்து 4 கண்டிஷன்ஸில் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணால், ஒன்று வந்து அக்யூட் கன்ஜஸ்டிவ் குளோக்கோமா, கார்னியல் எடிமா, ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேட்ராக்ட், அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் மியூகோபெர்லண்ட் கன்ஜென்டிவைட்டிஸ். இந்த 4 கண்டிஷன்ஸில் வந்து நம்ம கலர்ட் ஹேலோ வந்து நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணலாம். இட் இஸ் டியூ டு இர்ரெகுலர் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கலர்ட் ஹேலோஸ் இஸ் ஒன்லி சீன் இன் ஒயிட் லைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒயிட் லைட் தான் டிஸ்பர்ஸ் ஆகி உங்களுக்கு கலர்ட் ஸ்பெக்ட்ரம் வந்து தரப்போகுது. ஸோ மியூகோபெர்லண்ட் கன்ஜென்டிவைட்டிஸ் என்ற கண்டிஷனில் ஹேலோஸ் இஸ் ஃபார்ம்ட் பிகாஸ் ஆஃப் த மியூக்கஸ். ஸோ கன்ஜென்டிவாவை நீங்கள் நல்லா இரிட்டேட் பண்ணியிருந்தாலே போதும், கலர்ட் ஹேலோஸ் எலிமினேட் ஆகிடும். அதாவது கன்ஜென்டிவாவை வாஷ் பண்ணாலே கலர்ட் ஹேலோஸ் வந்து எலிமினேட் ஆகிடும். குளோக்கோமா அண்ட் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேட்ராக்டில் வந்து ஃபார்ம் ஆகிற கலர்ட் ஹேலோஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபின்சாம் டெஸ்ட் வந்து பண்ணலாம். இந்த ஃபின்சாம் டெஸ்ட்டில் வந்து என்ன ஆகும்னா குளோக்கோமாவில் இருக்க கலர்ட் ஹேலோஸ் என்ன ஆகும்னா இட் இஸ் கம்ப்ளீட். கார்னியல் எடிமா கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால ஹேலோஸும் கம்ப்ளீட்டாக இருக்கும். இது ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேட்ராக்டில் ஹேலோஸ் வந்து ஃபின்சாம் டெஸ்ட்டில் ஸ்டினோபிக் லென்ஸை மூவ் ஆகும்போது பிரேக் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.